பன்னீரால் பாதத்தக்களை பட்டாரியால் துளைத்து என் பாதம் பணிதபடியால் இன்றைக்கும் சுகத்தோடு வாழ்ந்திருப்பீர்கள். என்ன தெரியாதுனா நேற்றைய தினத்திலே 10ஆம் நாள் சண்டையிலே காங்கேயன் என்று சொல்லக்கூடிய பீஷ்மாச்சாரியன் பாட்டனாராகப்பட்டவர் ஆமா திகட்டியை முன்னே நிறுத்தி அர்ஜுன பாடுபராகம் செய்து 10ஆம் நாள் சண்டையில பீஷ்மரை கீழே சைத்து விட்டான். படித்தார்கள் அன்பு படைக்கீழே. அப்படி இருக்கும் பொழுது 11ஆம் நாள் சண்டையிலே சேனாதி விட்டம் அளித்தேன். உண்மைதான். அந்த தர்மனுடைய சிரத்தை கொண்டு வர சொல்லி அப்படி இருக்கும் தருவாயில் நேற்றைய தினத்தில் 12 நாள் சண்டை முடித்து விட்டது. இன்னும் அந்த தர்மனுடைய சிரம் வரவில்லை. ஆமாப்பா, தர்மனுடைய சிரத்தை கொண்டு வருவேன் என்று சபதத்தை வைத்துவிட்டு சென்றே இன்று 13ஆம் நாள் சண்டை. சரி, இந்த 13ஆம் நாள் சண்டையாவது எப்படி தர்மனை மடிப்பது? தெரியோதனா தெரியோதனா அதுலதான் சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல் என்ன தெரியுமா? அந்த பாசறைக்கு அந்த தருமனுக்கு யார் தெரியுமா இருக்கின்றார்கள்? அந்த மதகொண்ட பீமனும் அந்த அர்ஜுனனும் காவலாக இருக்கின்றார்கள். அவர் இருவரும் இருக்க வரைக்கும் அந்த தருமனை எப்படி அழைத்து வருவது? 13ஆம் நாள் சண்டை என்று அந்த பாவியாப்பட்ட தர்மராஜரை சிறைப்பிடித்திருத்து வந்து உன்னுடைய காலடியில் வைக்கிறேன் என்று சொல்லி சபதம் ஏற்றினார் அல்லவா? இருவரும் இருக்க வரைக்கும் எப்படி செய்ய முடியும் தெரியாதுனா? அப்படி என்றால் என்ன செய்வது? துரியோதனா, தர்மனுடைய செல்வர்ப்பனாக இருந்தால் ஆசிரியிலே பாடி கூடாரத்திற்கு அர்ஜுனனும் பீமனும் காவல் புரிந்து வருகிறார். அப்படி இருக்கும் பொழுது பீமனும் அர்ஜுனும் இருக்க வரை அந்த தர்மனுடைய செலுத்து போய் அறுக்க முடியாது. முடியாது. அதனால என்ன செய்ய வேண்டும் என்று என்னுடன் கேட்கிறாயா மறுபடியாக துரியோதனா? இதோ கலங்கு தேசத்தை ஆண்டு வரக்கூடிய வெங்கல ரதம் செய்து வராங்க இல்லையா மன்னர்கள்? மன்னர்களை நமக்கு சரிசம
வைபவமாக போட்டி சண்டை சமர்ப்பணம் செய்கிறார்கள். வடக்கே வெங்கல ரதம் கூடிய கிளிய மன்னர்கள் நம்மளுடன் சேர்ந்து நம்மளை பாரபட்சமாக போர் புரிந்து வருகிறார். ஆமா, அப்படி இருக்கும் தருவாயில் இதோ அந்த தருமருக்கு பாடசாலையில் பீமனும் அர்ஜுனன் பாதுகாப்பா இருக்கும் தருவாயில் இந்த துரோணரால மட்டுமல்ல யாரு சென்றாலும் சரி தருமரை இந்த கம்பத்தில் கொடிகம்பத்தில் ஏற்ற முடியாது. அதனால அப்படியா என்ன சொல்ற? அதனால என்ன சொல்கிறேன் என்று சொன்னா இந்த கிங்கிலி மன்னர்களை வரவழைத்து குருச்சேத்திர பீடபூமியில் நமக்கு எதிராக வடக்கை நோக்கி சண்டை சமர்ப்பணம் செய்தால் இந்த பீமனும் அர்ஜுனாகப்பட்டவர் அந்த போர்க்களத்தில் வந்து விடுவார். தர்மராகப்பட்டவர் தனிமையில் இருப்பார். அப்பொழுது சென்றால் துரோணராகப்பட்டவர் அந்த தர்மருடைய சிரத்தை அறுத்தரணும் என்று சொல்றியா? கட்ட சகுனி நல்ல யோசனை பிரகாரம் வடக்கே வெங்கல ரதம் செலுத்தக்கூடிய கிங்கிலி மன்னர் இடத்திலே சென்று அர்ஜுனனை பீமனையும் வழிவந்தமாக சண்டைக்கு அழைத்து வடக்கு திசையில ஆளுக்கு ஒரு திசையாக சண்டை சமர்களும் செய்து கொண்டிருந்தார். சமயத்திலே குருவாக விளங்கக்கூடிய துரோணாச்சாரியார் தர்மருடைய சிரத்தை அறுத்து வருவார். இருந்தாலும் துரியோதனா, துரோணன் மட்டுமல்ல உனக்கு அண்ணனாக விளங்கக்கூடிய அங்கு தேசத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய கர்ணன் இருக்கிறார் அல்லவா, அவரும் அழைத்து கேட்டால் தெரியும். வெங்கல ரதம் அழைத்த கிங்கிலி மன்னரை சந்திக்கலாம். கர்ணனாகப்பட்டவர் வந்தா அவர் பின்னால் மற்ற கதைகள்